நிமோனியா உயிருக்கு ஆபத்தானது. ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் இதை தடுப்பதும் பாதுகாப்பதும் சிகிச்சை எளிது. நிமோனியாவால் ஆபத்து 5 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கே உள்ளது. அதனால் முதலில் வீட்டில் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். பல நேரங்களில் பெற்றோர் மூட நம்பிக்கையோ அல்லது கவனக்குறைவோ காரணமாக எந்த ஒரு நோயின் அறிகுறிகளையும் புறக்கணிக்கிறார்கள். மேலும் கவனம் குறைந்து மருத்துவ சிகிச்சையில் தாமதம் ஏற்பட்டால் நிமோனியா இன்னும் மோசமாகலாம். அதனால்தான் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதையும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் வையுங்கள். சிறிய விஷயங்களையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆசா அம்மாவின் தொடர்பில் இருங்கள். அவர்களின் உதவியை பெறுங்கள். ஆசா அம்மா நிலையை புரிந்து கொண்டு ஆரம்ப சிகிச்சையில் கவனம் செலுத்துவார்கள். பிரச்சனை கடுமையாக இருந்தால் நாங்கள் மருத்துவர்கள் உங்கள் குழந்தைக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை வழங்க தயார். குழந்தைக்கு சாதாரண சளி இருமல் இருந்தால் அது நிமோனியா அல்ல. நிமோனியா 2 வகை. இதற்கு 3 முக்கிய அறிகுறிகள்: சளி, இருமல், வேகமான மூச்சு, மார்பின் கீழ்ப்பகுதி உள்ளே செல்வது. குழந்தையின் சளி இருமல் அதிகரித்து வேகமாக மூச்சு எடுக்கும் போது மார்பின் கீழ்ப்பகுதி உள்ளே செல்வதோ அல்லது விலா அசைவதோ இருந்தால் அது நிமோனியா. கூடுதல் அறிகுறிகள்: உணவு எடுக்காமல் இருப்பது, வாந்தி, குழந்தைக்கு வலி, மூக்கு துளைகள் பெரிதாக இருப்பது ஆகியவை கடுமையான நிமோனியாவை குறிக்கின்றன. மற்றும் குழந்தைக்கு நிமோனியா இருக்கிறதா என்பதை அறிய அதன் மூச்சு எண்ணிக்கையை சரியாக கணக்கிடுவது அவசியம். மூச்சு எண்ணிக்கையை கணக்கிட கடிகாரம் அல்லது ஸ்டாப் வாட்ச் பயன்படுத்தலாம். டாக்டர் சார், எப்படி தெரிந்து கொள்வீர்கள் மூச்சு வேகமாக இருக்கிறதா? குழந்தைகளில் வயதுக்கு ஏற்ப மூச்சு வேகத்தின் அளவுகோல் வெவ்வேறு வகையாக இருக்கும். குழந்தை பிறந்ததிலிருந்து 2 மாதம் வரை மூச்சு வேகம் நிமிடத்திற்கு 60 அல்லது மேல் இருந்தால், அல்லது 2 மாதம் முதல் 1 வயது வரை மூச்சு வேகம் நிமிடத்திற்கு 50 அல்லது மேல் இருந்தால் அதன் மூச்சு சாதாரணத்தை விட வேகமாக உள்ளது. மேலும் குழந்தையின் வயது 1 வருடம் முதல் 5 வருடம் வரை இருந்தால் அது நிமிடத்திற்கு 40 அல்லது மேல் மூச்சு எடுக்கிறதெனில் இது நிமோனியாவின் அறிகுறி. குழந்தையின் மூச்சு வேகம் 70 அல்லது அதற்கு மேல் இருந்தால் நிமிடத்திற்கு குழந்தைக்கு கடுமையான நிமோனியா உள்ளது என்பதை குறிக்கிறது. மூச்சு வேகம் சாதாரணத்தை விட வேகமாகவோ அல்லது எல்லை நிலைமையிலோ இருந்தால் குறைந்தது 2 முறை பரிசோதிக்க வேண்டும். மூச்சு எண்ணும் போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். மூச்சு எண்ணும் போது குழந்தை அமைதியாக இருக்க வேண்டும். உடைகளை மேலே தூக்கி வைத்து மூச்சை எடுக்கும் மற்றும் விடும் வேகத்தை 1 நிமிடம் கணக்கிடுங்கள். மூச்சு எண்ணுவதற்காக கடிகாரம் அல்லது ஸ்டாப் வாட்சை குழந்தையின் மார்பு அல்லது வயிற்றின் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள்.